இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். எல்லாம் எடுத்தாச்சுடி. சரியா தான் இருக்கத்த. அத்தை, பொங்கல் வைக்கணுமா இல்ல அர்ச்சனை மட்டும் போதுமா? கேட்டே, தைப்பூசம் தானே, பொங்கல் எல்லாம் வைக்க முடியாது. சாமிக்கு அர்ச்சனை மட்டும்தே. நம்ம குட்டி சூடாமணி பிறந்ததுக்காக சாமிக்கு பட்டு சாத்தணும். ஏலே முத்துப்பாண்டி, அந்த பட்டு எங்கல? உள்ள ரூம்ல தான் இருக்கு. எல்லாம் எடுத்து ரெடியா வச்சாச்சு. சரி சரி. அத்த, அப்ப சாமிக்கு அபிஷேகம் தான் பண்றோமா? ஆமாட்டி, பால்காரர் வந்து இன்னைக்கு காலையில பாலை கறக்குறப்போ அபிஷேகத்துக்குன்னு 1 லிட்டர் தனியா கேட்டிருக்கேன். கொண்டாந்து குடுத்துருவாரு. மா, பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாமே வாங்கியாச்சு. காலையில போய் சாமிக்கு மாலையும் வாங்கிட்டு வந்துடுறேன். மத்ததெல்லாம் இந்த பையில தாம்மா வச்சிருக்கேன். பாத்துட்டல அத்தை, எல்லாம் அண்ணா வாச்சம்முவா பாட்டி பரணி. என்ன இந்த நேரத்துக்கு? எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? இல்லத்த, நாளைக்கு பூசம் இல்லையா, அதான் நீங்களாம் கோயிலுக்கு வருதீங்களா அப்படின்னு கேட்டு போலான்னு வந்தேன். கண்டிப்பா வந்துடணுமா? நான் தர்மகத்தாவா இருக்கிறப்போ கொண்டாடுற முதல் தைப்பூசம். எல்லாரும் மிஸ் பண்ணாம வரணும், சரியா? ஏட்டி, எப்படி வராம? இங்க பாரு, எல்லா ஏற்பாடும் சூப்பரா செஞ்சு வச்சிருக்கோம். ஆமால, எசகி கிட்ட பூசத்துல முடிஞ்சா குட்டி சூடாமணிக்குமே முடி இறக்கி காணிக்க செலுத்திடலான்னு வேண்டிக்கிருந்தேன். ஐய, நாளைக்கு சனமான சனம் இல்ல கோவில்ல கூடும். அந்த கூட்டத்துல எப்படி மொட்டை அடிக்க முடியும்? அதுக்கு இன்னொரு நாள பாத்துக்கலாம். மா, அப்பா வந்துருவார்ல? பின்ன வராம அவரு வராமையா? ஏங்க, நாளைக்கு ஏதாவது வேலைகள் இருக்குன்னு வெளியில போயிடாதீங்க. கோவிலுக்கு போகணும். பூசாதுமா நம்ம எல்லாரும் குடும்பமா சேர்ந்து போகணும். நான் வராமையா? கட்டாயம் வருவாமா? சொல்லுங்க. இப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு. நாளைக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் மொத்த குடும்பமும் முருகன் கோயிலுக்கு வந்துடும். தைப்பூசம் கொண்டாடுறதுக்கு வருவாங்க. அப்ப எல்லார் முன்னாடியும் அந்த சண்முகம் சாகணும். புரிஞ்சுதா? நானும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன்க்கா, நீங்க கவலையப்படாதீங்க. அந்த சண்முகம் உயிரோடு இருக்கிறது இன்னையோட கடைசி. இலே துரோகி! ஐயோ ஐயா! இலே காசுக்காக கட்சி மாறின பரதேசி! ஐயோ, எந்த மூஞ்சி வச்சுட்டு இப்ப எனக்கு நீ கால் பண்ணுத? ஐயா, என்னைய மன்னிச்சிருங்க ஐயா. காசை பார்த்து கொஞ்சம் புத்தி கெட்டு போச்சு ஐயா. இப்ப கூட உங்களுக்கு ஒரு ஒரு தகவல் சொல்லத்தான் ஐயா கூப்பிட்டேன். என்ன இந்த தகவலை இப்படி நீ சொல்லு, அந்த வேதம் உன்ட்ட சொல்லி கொடுத்து நீ என்கிட்ட சொல்லுதே, உன் மூலமா நீ திசை திருப்ப பாக்காளா? இல்லையா? நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்ல. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க ஐயா, தயவு செஞ்சு கேளுங்க. நாளைக்கு தைப்பூசம். நம்ம சின்னையா வேற ஏதோ ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு, முக்கியமான ஏற்பாடு. இல்ல இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும்ல. இப்பதான் அவன் பேசுறத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? முட்டாள ஆறல நானு சவுந்தர பாண்டி. சும்மா அப்படி காத்து அசைஞ்சா கூட அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிருவேன் நான். என் அவன் போலீஸை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போதான் நீ சொல்ல வரியா எனக்கு? ஐயா, நம்ம சின்னையா கோர்ட்டு மூலமா ஏதோ உங்களை கோர்ட்டு மூலமா வந்தாலும் சரி, கொடக்கம்பி மூலமா வந்தாலும் சரி, அம்புட்டி நான் பாத்துக்கிடுவேன். நீ வயலே போன துரோகி. ஐயா, நான் சொல்றது கேளுங்க. அங்க உன் சின்னையா மட்டும் இல்ல, நானே ஒரு சம்பவம் செய்ய போகுதேன். வேதாட்ட சொல்லிட்டு நீ வந்து பாரு, மனசார பார்த்து ரசிக்கலாம். ஐயா ஐயா, இந்த வளர்த்து கெட்டவன் பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து எல்லா போல்ஸையும் வண்டி வண்டியா இறக்க போகுதானா? இது ஒரு தகவல்னு பரதீஸ் பைய ஏன்ட்ட சொல்ல வராய்வன். இந்த துரோகி முதல்ல நேரம் அங்க வரட்டும். என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் காலில் இருக்கிறத கிளட்டி இவனை வெடு வெடுன்னு வெளுக்க. கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும். இல்லை கனி, எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எடுத்து வச்சாச்சுனே. கிளம்புமா? கிளம்புமா? போலானே. ஏய், அபிஷேகத்துக்கு பால் எடுத்து வச்சிட்டல்ல? இது தூக்கு வழியில எடுத்து வச்சிருக்கேன். சாமிக்கு படைக்கிறதுக்கு வெத்தலை பாக்கு பழம் பூ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கிளம்பியாச்சா? அப்போ நான் கோவில்ல சூடாமணி பாப்பாவை தூக்கிக்கிடுதேன்.
மத்த வேலையெல்லாம் நீங்களே பாத்துக்கிடுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்லை உன் அப்பா வந்தே ஆகணும்ல, அவருக்கு சொல்லியாச்சா? ஆ சொல்லியாச்சு. சரி வண்டி வந்துடுச்சு, போமா. கிளம்பலாம் வாங்க. கிளம்புவா. ஏய் இரு. என்னல கொஞ்சம் கொமட்டுது, தெரியல என்னன்னு. என்னட்டியாச்சு? ஒரு நிமிஷம் இரு. ஒருவேளை பிரெக்னண்டா இருப்போமோ? டெஸ்ட் கிட் ஏதாவது இருக்கான்னு தெரியலையே. இல்ல பரணி, டைம் ஆச்சுல. வர வர. இல்லை என்னல சாப்பிட்டு ஏதாச்சும் ஒத்துக்கலையா என்ன? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டிசீனஸா இருக்கு. நீங்க கிளம்புங்க, நான் பின்னாடியே வரேன். என்னத்தா ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை மாமா, 2 நாளா சரியா தூங்கல, சரியா சாப்பிடவும் இல்லை. ஐ திங்க் அதனால பிபி கொஞ்சம் லோ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பிபியா? நீங்க போங்க, நான் ஏதாச்சும் சாப்பிட்டு வரேன். கேட்டி பரணி, நான் வேணா கூட இருக்கட்டுமா? ஏய் இல்லை அவ கூட இருக்கட்டும்ல. டேய், இது என்ன வெளியூர் கோயிலா? இதோ இங்க பக்கத்துலயே இருக்கு. நான் வரேன், நீ போடா. ரத்னா தான் முதல்ல விளக்கு போடணும். டைம் ஆச்சு, தயவு செஞ்சு கிளம்புங்க, போங்க. ரத்னா, போன உடனே விளக்கு போட்டுரு, சரியா? கிளம்பு. இல்லை கடற்கரைக்கு போன் அடிச்சு அவனை ஆட்டை எடுத்துட்டு வர சொல்லுதே, நீ அவன் கூட வந்துரு. நாங்க முன்னாடி போறோம். இல்லை வாங்க. வேற ஒண்ணும் இல்லையா? ஒன்னும் இல்ல, பாத்துக்க, உடம்பு பாத்துக்க. என்ன மாமா, பெரிய மாமாவை அரெஸ்ட் பண்ண உங்களுக்கு எதுவும் சங்கடமா இருக்கா? உங்களுக்கு அப்படி இருந்தா சொல்லுங்க மாமா. ஒன்னும் இல்லல. முடியலன்னு சொல்லுங்க மாமா, நானே அரெஸ்ட் பண்றேன். அது இல்லல, அந்த ஆளோட சேர்ந்து நானும் நிறைய தப்பான வேலை பார்த்திருக்கேன். நான் திருந்திட்டேன், அந்த ஆளையும் திருத்தி வைக்கணும். எல்லாம் மீறி இங்கே வந்து நிக்க அதை நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடமன் வந்து அதெல்லாம் பார்க்க கூடாது. வா நம்ம வேலையை பார்ப்போம். சரிங்க மாமா. ஏய் இந்தா, ஈவருக்கு எதுவும் பார்க்க கூடாது. அவன் உள்ள வந்ததும் சரமாரியா வெட்டிடணும், சரியா? புடி. வாங்கடா.